ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, இப்போ ஒரு பிகினர் கோடராக நான் எப்படி கோடிங் ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி நான் வந்து சாஃப்ட்வேர் துறையில் உள்ளே வர்றது அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, ஏன் வந்து நீங்கள் கோடிங் கற்றுக்குறீங்க, உங்கள் எண்ட் கோல் என்ன. ஸோ அதுக்கு ரீசன் என்ன வேணால் இருக்கலாம். ஸோ வந்து கோடிங்கில் வந்து எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு சின்ன வயசுலேருந்தே, அதனால் நான் இப்போ கோடிங் கற்றுக்கிறேன். இல்லை வந்து வேறு துறையிலேருந்து சாஃப்ட்வேர் துறைக்கு வர ஆசைப்பட்றேன், அதனால் நான் இப்போ வந்து கோடிங் கற்றுக்கிறேன். இல்லை வந்து நான் வந்து ஒரு டெஸ்டராக வேலை செய்கிறேன், இப்போ நான் வந்து டெவலப்பராக மாறணும், அதுக்காக கோடிங் கற்றுக்கிறேன். இல்லை வந்து சம்பள உயர்வுக்காக கோடிங் கற்றுக்கிறேன் அப்படின்னு ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கலாம். பட் உங்களோட ரீசன் என்னன்னு நீங்கள் கிளியராக வந்து டிஃபைன் பண்ணிடணும். ஏன்னா அதை நோக்கி தான் நம்ம வந்து பயணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கோல் என்னன்னு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, எனக்கு கம்ப்யூட்டர் பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்றவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் என்ன, கம்ப்யூட்டர் எப்படி வேலை செய்யும், இப்போ ஓஎஸ்னா என்ன, ஃபைல் சிஸ்டம்னா என்ன, இன்டர்நெட் எப்படி வேலை செய்யுது, இந்த மாதிரி கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரை வந்து கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு துறையை சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. லைக் வெப் டெவலப்மெண்ட், ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட், பேக் எண்ட் டெவலப்மெண்ட், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், மொபைல் டெவலப்மெண்ட், ஏஐ, எம்எல், கேம் டெவலப்மெண்ட், டேட்டா இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம் வந்து பிடிச்சிருக்கு, இதை தான் நான் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்ட்ரீமுக்கு ஏற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட் ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு HTML, CSS, அப்புறம் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், இது மூணும் கற்றுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. AIML அதுதான் என் ஸ்ட்ரீமு, அதை தான் நான் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் வந்து பைத்தான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை இப்போ டேட்டா இன்ஜினியரிங் தான் நான் கற்றுக்கணுன்னா SQLலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ மொபைல் டெவலப்மெண்ட் தான் என்னோடய ஸ்ட்ரீம்னு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஸ்விஃப்ட்டு இல்லை ஜாவா அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பேசிக். ஸோ இல்லை எனக்கு வந்து எந்த ஸ்ட்ரீமு சூஸ் பண்ணுறதுன்னே தெரியல, ஸோ அப்படின்னும் சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஏதோ ஒரு ப்ராப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ பிகினர்ஸ்க்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் வந்து பைத்தான் ஆர் ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது ரெண்டு தான் 2 ஆஃப் த ஈஸியஸ்ட் லாங்குவேஜஸ் டு லேர்ன். இப்போ நீங்கள் கோடிங் கற்றுக்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன லாங்குவேஜ் கற்றுக்குறீங்கன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு கற்றுக்கிற லாங்குவேஜ் தான் கடைசி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது கிடையாது. நம்ம வந்து ஓவர் த டைம் வேறு லாங்குவேஜ் கூட கற்றுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லாங்குவேஜை வந்து ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிறதால என்ன அட்வான்டேஜ்னால், இந்த ப்ரோக்ராமிங் பேராடைம்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம வந்து கற்றுக்கலாம். ஸோ இப்போ வேரியபிள்னா என்ன, இப்போ வேரியபிள் எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ இஃப் கண்டிஷன்னா என்ன, இஃப் எல்ஸ்னா என்ன, ஃபார் லூப்னா என்ன, வைல் லூப்னா என்ன, ஃபங்க்ஷன்னா என்ன, எரர்னா என்ன, எரரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் பேராடைம்ஸ்லாம் வந்து நம்ம வந்து கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் பேராடைம்ஸ்னால் எல்லா லாங்குவேஜுக்குமே அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பேசிக்காக கற்றுக்கிறதுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எடுத்து அதில் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எடுத்து கோட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கோடிங் வந்து எப்படி பண்ணுறது, எப்படி வந்து கோடிங் பண்ணுறதுக்குன்னு நம்மளுக்கு ஒரு என்விரான்மெண்ட் தேவைப்படும்ல. ஸோ அதுதான் வந்து ஐடிஇன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ ஐடிஇ வந்து நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் ஸ்டார்டிங்கில் VS கோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா முக்கால்வாசி கம்பெனிஸில் இல்லை ஸ்டார்டிங்கில் எல்லோரும் யூஸ் பண்ணுறது VS கோட் தான் ஸ்டாண்டர்டாக. ஸோ வந்து VS கோட் வந்து எல்லா லாங்குவேஜும் சப்போர்ட் பண்ணும், நிறைய ப்ளகின்ஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, பேசிக்ஸ் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் எண்டில் வந்து HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுக்கிட்டேன், இல்லை பைத்தான் வந்து பேசிக்காக கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ் கற்றுக்கிட்டு அதை யூஸ் பண்ண வந்து கற்றுக்கணும். ஸோ ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து இப்போ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்னா ரியாக்ட், ஆங்குலர், வியூ, அந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ ரியாக்ட் தான் இப்போ பாப்புலராக இருக்குது. ஸோ ரியாக்ட் கற்றுக்கிறது நல்லது. ஸோ வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ பைத்தான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஜாங்கோ, ஃப்ளாஸ்க், இல்லை வந்து AIML அந்த சைட் போகணுன்னா நம்பை, பேண்டாஸ், ஸ்கைகெட்லேர்ன், அந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறது வந்து பெட்டர். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்னென்னா, பேசிக்ஸ் ஆஃப் லினக்ஸ் அண்ட் யூனிக்ஸ். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் லினக்ஸ் ஏன் கற்றுக்கணுன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு மேக் மெஷினோ இல்லை ஒரு விண்டோஸ் மெஷினோ யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் ஒரு வேலைக்குன்னு போயிட்டீங்கன்னா அந்த சர்வர்ஸ்லாம் வந்து லினக்ஸ் இல்லை யூனிக்ஸ் தான் இருக்கும்.
ஸோ எப்படி ஒரு ஃபோல்டருக்குள்ளே போகிறது, எப்படி ஒரு ஃபைலை பார்க்கறது, எப்படி ஒரு SSH கீ ஜென்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரி பேசிக் கமாண்ட்ஸ் மட்டும் கற்று வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெர்ஷனிங், ஃபைல் வெர்ஷனிங் வந்து கற்றுக்கணும். ஸோ ஃபைல் வெர்ஷனிங் வந்து இப்போதைக்கு ஸ்டாண்டர்ட் வந்து கிட்டு தான். ஸோ நீங்கள் கிட்டு கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் இல்லை ஒரு வேலைக்கு போயிட்டீங்கன்னா ஃபைல் வெர்ஷனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரே டீமில் 2 பேர் வந்து ஒரே ஃபைலில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தரோட ஃபைல் சேஞ்சஸ் வந்து இன்னொருத்தர் ஓவர் ரைட் பண்ணிடக்கூடாது, இல்லை அதுக்கு தான் ஃபைல் வெர்ஷனிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு ஃபுல்லி ஃப்ளெஷ்ட் ப்ரோக்ராமர் ஆகிறதுக்கு ஃபைல் வெர்ஷனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் வந்து டேட்டா பேஸ். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் டேட்டா பேஸ் கற்றுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏதோ ஒரு டேட்டா பேஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு SQL டேட்டா பேஸோ இல்லை ஒரு MongoDBயோ எடுத்து ஜஸ்ட் த பேசிக்ஸ், எப்படி வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணுறாங்க, எப்படி வந்து டேட்டாவை ரீட் பண்ணலாம், இந்த மாதிரி பேசிக்ஸ் மட்டும் கற்றுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இதெல்லாம் கற்றுக்கிட்டா நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமராக ஆயிடலாம். ஆனால் வந்து இதை வந்து இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்னா நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக அதை வந்து அப்ளை பண்ணணும். ஸோ வந்து ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும். ஸோ டெய்லி ஒரு 2 hours வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ பை டிஃபால்ட்டாக ஸோ 1 or 2 days நம்ம வந்து விடலாம். நம்மளுக்கு வந்து பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், வேறு ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து 1 or 2 days நம்ம வந்து ஸ்கிப் பண்ணலாம். ஸோ 1 week 10 days அந்த மாதிரிலாம் ஸ்கிப் பண்ணால் நம்ம வந்து ஆல்ரெடி கற்றுக்கிட்டதை வந்து மறந்துடுவோம். அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு கான்செப்ட் கற்றுக்கிறீங்கன்னா அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது வந்து உங்கள் மண்டையில் ஏறும். உங்களுக்கு வந்து திருப்பி அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்க்கும் போது நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த தாட் வரும். ஸோ ப்ராக்டிஸ் 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 பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராமிங் வந்து எப்படின்னா ப்ராப்ளம் சால்விங் தான் மெயின் ப்ரோக்ராமிங்க்கு. ஸோ எந்த லாங்குவேஜ் கற்றுக்குறோம், என்ன ஃப்ரேம் ஒர்க் கற்றுக்குறோம், அதெல்லாம் விட நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கா, ஒரு ப்ராப்ளத்தை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம், ஒரு ப்ராப்ளம் வந்தால் அதை நம்ம வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் கற்றுக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆல்கோரிதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிட்டிவ் கோடிங் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் போய் நம்ம வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணி அதெல்லாம் கற்றுக்கலாம். ஸோ என்னென்ன காம்படிட்டிவ் வெப்சைட்ஸ் இருக்குது, என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம ஸ்டார்டிங்கில் கோடிங் கற்றுக்கிறதுக்கு, அதெல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன், அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்மால். ஸோ நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா எல்லாத்துக்கும் டியூட்டோரியல் இருக்கும். ஹவு டு கிரியேட் ட்விட்டர் க்ளோன், ஹவு டு கிரியேட் ஸ்லாக் க்ளோன், ஹவு டு கிரியேட் ஃபேஸ்புக் க்ளோன், எல்லாத்துக்குமே டியூட்டோரியல் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் போய் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கோடிங் கற்றுக்கவே முடியாது. ஸோ வந்து ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா ப்ராஜெக்ட்ஸ் பண்ண தான் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ராஜெக்டை முடித்தா தான் அந்த கான்ஃபிடென்ஸ் வரும். நீங்கள் எடுத்தோடனே ஒரு பெரிய ப்ராஜெக்டில் போய் கை வச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. நீங்கள் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடுவீங்க. திருப்பி வந்து நீங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணி திருப்பி இந்த கோடிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் ஸ்மால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன ரிசோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கோடிங் ஜேர்னியில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.